அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சமீபத்தில் நடந்த கரூரில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலை கண்டித்து தாவேகா விஜய் கட்சி சார்ந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதில் ஒரு பெண்மணி சொன்னாங்க, இந்த ஓசி பஸ்ஸு வேண்டாம், மகளிருக்கு உதவித்தொகை 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முழக்கம் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க எதிர்த்து அந்த மாணவிக்கு குரல் கொடுக்குற வகையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு நன்றி. ஆனால் அந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேசலை, திமுக எதிர்ப்பை தான் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க, அந்த உதவித்தொகை வேண்டாம், 1000 ரூபா வேண்டாம், ஓசி பஸ்ஸு தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவிக்கு அந்த சொன்ன அந்த குரல் எழுப்பிய அந்த அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த சகோதரிக்கு எப்படின்னு தெரியல. அவங்க வசதியாக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு சொந்தமாக ஒரு 2 வீலர் கூட இல்லாத மக்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். ஒரு நேர சாப்பாடு, ஒரு நல்லரிசி சாப்பாடு சாப்பிட முடியாத நிலைமையில் கிராமப்புறங்களில் ஒரு அடிமட்ட தொண்டன் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறான். நல்ல சோறு சாப்பிட முடியாதது, ரேஷன் அரிசியை சாப்பிட்டு அதை சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நேரம் சமைச்சு 2 நாள் வச்சு சாப்பிட்ற சில உறவினர்கள் குடும்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இங்கே இருக்கக்கூடிய மாதம் 1000 ரூபாய் என்பது சில பேருக்கு அது மிகப்பெரிய ஒரு தொகை. அது உங்களுக்கு நீங்கள் வேண்டாம்னா உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் உங்களுடைய தலைவரை பின்பற்றக்கூடிய அனைவரும் வாங்க வேண்டாம், யாரும் வாங்காதீங்க. பெண்மணிகள், நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்ற தாய் யாரும் ஓசி பஸ்ஸில் போக வேண்டாம். இந்த திமுக அரசு கொடுத்த பஸ்ஸில் அவர்கள் கொடுக்கிற சலுகைகள் யாரும் வாங்க வேண்டாம்னு அறிவிச்சுட்டு போங்க. சகோதரி, நீங்க வாங்க வேண்டாம் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இதுவரைக்கும் விஜய் அண்ணன் பல்லாயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஒரு படம் நடித்தாலே 200 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடியவர். அரசியலில் வந்திருக்கிறார், வரவேற்கிறோம், அவரை வாழ்த்துறோம். ஆனால் இதற்கு முன்பு பொதுநலமாக அவர் என்ன செய்திருக்கிறார், மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அண்ணன் லாரன்ஸ் போல, அண்ணன் சூர்யா போல ஏதாச்சும் உதவிகள் செய்திருக்கிறாரா அப்படின்னா கேள்விக்குறிதான். நம்ம ஒரு கட்சி சார்ந்து ஒரு என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோமோ அதற்கு முதல்ல நீங்கள் குரல் கொடுங்க, புரியுதுங்களா? ஒரே கொள்கை, திமுக எதிர்ப்பை மட்டும் விதைத்து உங்களால் ஆட்சி ஒருபோதும் அமைக்க முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. கிராமப்புறங்களில் போய் நீங்களே சர்வே எடுங்க. இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, இந்த பஸ்ஸில் கட்டணம் இல்லாமல் போகிறது, இதுகெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. பல்லாயிரம் கோடிக்கு சம்பாரிச்சு தான் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. எவன் வந்தாலும் இதே நிலைமை தான் நடக்க போகுது. யார் ஆட்சிக்கு வந்தாலும், இப்போ விஜயண்ணனே வந்தாலும் என்ன செய்ய போகிறார்? கேள்விக்குறிதான். அவர்னால ஒரு சாதி வெறியோடு ஒரு ஆவண கொலை நடந்திருக்கிறது, அதை எதிர்த்து கூட பேச தைரியம் இல்லாதவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். புரியுதுங்களா? இங்கே அரசியலுக்கு யார் வந்தாலும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் கிராமப்புறங்களில் சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எவனும் நல்லது செய்ய போகிறதில்ல, வஞ்சிக்கப்படத்தான் போகிறோம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. இன்னும் புது புது திரை உலகில் இருந்து நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொன்னாலும் சரி, சினிமா உலகத்தில் வீரவசனம் பேசலாம், அரசியல் அப்படி பேச முடியாது. திமுகவுக்கும் எங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா கட்சிகளுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறதுக்காக அந்த சகோதரி சொன்னனால, அந்த 1000 ரூபா உதவித்தொகை வேண்டாம், ஓசி பஸ்ஸில் வேண்டாம் சொன்னதற்காக. நாங்கள்லாம் கல்வி அதிகமாக படிக்கலை, இருந்தாலும் கூட நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதில் காலையில் கஞ்சியோ, அந்த கஞ்சி காய்ச்சினா அந்த நீராத தண்ணி, நீச்சல் தண்ணின்னு சொல்லுவோம், அந்த தண்ணியை குடிச்சுட்டு தான் நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம்.
இன்னைக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்கிறவங்களுக்கு காலை உணவு திட்டம். உப்புமா போடுறாங்க, கேசரி, வெண்பொங்கல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ புரியுதுங்களா? நாங்களே புழு ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் புழு கிடக்கு, வண்டு கிடக்கு, எல்லாம் மசுரும் கிடக்குது. இந்த மக்கள் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யாருங்க பொன்னி அரிசியில் சாப்பிடலை. 1 கிலோ 400 500 வாங்கி நாங்கள் சாப்பிடலை. அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. காலையில் என் பிள்ளைலாம் சாப்பிட்றதில்ல. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்ருக்கேன்ப்பா, இன்னைக்கு உப்புமா இருக்குது, நாளைக்கு வெண்பொங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மையன் ஓடுறேன். அது ஒரு திட்டம். அதுக்கு அடுத்து புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு முன்பு எத்தனையோ ஆட்சி செய்திருக்கிறார்கள். கொண்டு வந்திருக்கிறார்களா? இல்லை. மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய். அதுபோக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளியில் இருந்தே சரி, உயர்கல்வியாக படிக்கக்கூடிய கல்விகளும் சரி, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் என்ன விரும்புகிற கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்தில் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஏழை மாணவர்கள் வெளிநாட்டுகளில் மாநிலத்தில் அவங்களால விருப்பப்பட்ட படிப்புகளை படித்து கொண்டு இருக்கிறார்கள். அது திமுக அரசு கொண்டு வந்தது. கனவோட காண முடியலை. 10th 12th மேலே கூட என் பிள்ளைகளை படிக்க முடியாத சூழ்நிலை இன்னும் கிராமப்புறங்களில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அவனுடைய கனவுகள், அந்த மாணவியருடைய கனவுகளை இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக அரசு. எங்களுக்கும் கோபம் இருக்கிறது திமுக அரசு மேலே. சாதி ரீதியாக நடக்கக்கூடிய கொடுமைகளை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம். அதற்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு குரல் எழுப்புகிறோம். மாற்று கருத்து எங்களுக்கும் இருக்கிறது. இருந்தாலும் கூட மற்றவர்கள் அவர்களை ஒப்பிடும் போதுல திமுக அரசு ஒருபடி எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் ஒத்து போவதனால் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கும் கோபம் இருக்கிறது, அந்த ஆட்சி மேலே கோபம் இருக்கிறது. ஆனால் இதை விஜய் ஆட்சிக்கு வந்தால் செய்வாரா? ஒருபோதும் நடக்காது. இவர்கள் போல் ஆட்சி செய்ய முடியாது. ஓகேவா? அது போக வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தலைவிகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நிறைய வசதியானவர்களுக்கு அதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வாங்கக்கூடிய உதவித்தொகை 1000 ரூபாய் மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்குது. 15ஆம் தேதினா கரெக்டாக அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் ஏறுது. மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பெண்மணிகள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஃப்ரீயாக பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மாணவிகள் உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவிகள் அவங்களால ஒரு கனவுல கூட நினைக்க முடியாத படிப்பை படித்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான வழிகாட்டுதல் இந்த தமிழ்நாடு அரசு வழங்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இதை தனிப்பட்ட முறையிலேயே அண்ணன் விஜய் அண்ணன் நினைத்தால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்ய முடியும். இது ஆட்சிக்கு வந்தாத்தான் தமிழ்நாட்டில் இவர் முதலமைச்சராக வந்தாத்தான் விஜய் அண்ணன் செய்யணும்னு அவசியமே கிடையாது. பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரர். ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடியவர். வருடத்துக்கு ஒரு படத்துக்கு 100 மாணவர்களை உருவாக்கலாம். நல்ல கல்வியில ஏழ்மையா இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடியவர்களை டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்க முடியும். ஆனால் இது வரைக்கும் அண்ணன் விஜயனே அதில் செய்யலாம். சினிமா துறையிலே இருந்துட்டு ஆனால் இப்போ நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்களை ரசிகர் கூட்டத்தை வைத்து நான் ஆட்சியை பிடித்திடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் நினைக்கிறாரு. இருந்தாலும் கூட அவருடைய ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். ஆனால் அந்த பெண்மணி வேண்டாம் எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டாம்,
மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு கோஷம் போட்டதற்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க. ஒரு சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு ரேஷன் அரிசி இருந்தாலும் கூட அதற்கு குழம்பு அப்படின்னு வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எத்தனாயிரம் குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்குது. ரோட்டு ஓரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சொந்த இடம் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், அவனுக்கான எந்த உரிமையும் இல்லாமல் பிளாட்பாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? இந்த 1000 ரூபா நின்றா அந்த ஓசி நீங்கள் சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறீங்களா, கேலி பண்ணுறீங்களான்னே தெரியலை. இந்த எஸ்ஆர் சட்டம் சொல்லி ஓட்டுரிமை அந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கான். யாருக்காக கொண்டு வந்திருக்கான்? யார் கொண்டு வந்தது? இது பிஜேபி அரசு கொண்டு வந்தது. ஆனால் நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்க? திமுகவை எதிர்க்கிறீங்க. அப்போ யாருக்காக தாவேக்கா இங்கே ஆட்சி செய்ய போகுது? இங்கே களத்தில் நிற்க போகுது? எவன் கொண்டு வந்தானோ அவனை எதுக்க துப்பு இல்லை. அவனை எதுக்க துப்பு இல்லை. கருத்து சொல்ல ஒரு தைரியம் இல்லை. அரசியலை பேசுங்கய்யா முதல்ல. ஒரு மாணவியை 3 பேர் 4 பேர் சேர்ந்து அதோடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறேன். அதை பற்றி பேச ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துல நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடியவரோ, நீங்கள் கொள்கை ரீதியாக எதிராக நினைக்கிறீங்களோ, எந்த ரீதியாக எடுக்கிறீங்களோ அது அரசியல் முடிவு பண்ணிக்கிடுவாங்க, மக்கள் முடிவு பண்ணிக்கிடுவாங்க. அந்த இடத்துல போய்கிட்டு இந்த ஓசி பஸ் வேண்டாம், 1000 ரூபா வேணான்னு சொல்கிறதெல்லாம் அநாகரிகமானது. அவன் எப்படி அந்த பெண்ணோட வாழ்க்கையை சீரழித்தானோ அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும், அவனுக்கான நம்மளால முடிந்தது அரசு ரீதியாகவும் காவல்துறையாக என்ன நெருக்கடி கொடுக்கணும்னா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் நம்மளுடைய ஆர்ப்பாட்டம், நம்ம சொற்பொழிவு இருக்கணும், கருத்துக்கள் இருக்கணும். எங்க பார்த்தாலும் திமுக எதிர்ப்பை தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால விட்டுட்டு கொஞ்சமாச்சும் இந்த அரசியலை சொல்லி கொடுங்க, மக்களுக்கான வேலைகளை சொல்லி கொடுங்க, மக்களை எப்படி நம்ம கவர் பண்ணணும், மக்களுக்காக எந்த களத்தில் நிற்கணும். மற்ற கட்சிகள் போல அந்த சாதி ரீதியாக நிற்கக்கூடாது. நம்ம பொது எல்லா சமூகத்தையும் நம்ம அரவணைச்சு போகணும். மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ எந்த இடத்துலையும் நம்ம தடம் புரண்டக்கூடாது. சில சாதி வெறியர்கள் இருப்பாங்க, எல்லா இதுலையும் இருக்கு. இப்போ தாவேக்காவிலையும் இருந்து கொண்டு தான் இருக்குது. பொறுப்பு வழங்குவதிலே நிறைய குற்றச்சாட்டுகள். ரசிகராக இருக்கக்கூடிய சில பேர் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். எனக்கான மரியாதை கிடைக்கல, எனக்கான பொறுப்பு கொடுக்கல, அங்கே சாதி ரீதியாக பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்தா எனக்கெல்லாம் பரிதாபமாக இருக்குது. எத்தனையோ பேர் அப்படி கஷ்டப்பட்டு வெளிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கட்சி கொடி இதுகள்லாம் காரில் இருந்து உடச்செறிந்து போனவர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. அதனால் அரசியலை பேசுங்க, மக்களுக்கான அரசியலை பேசுங்க. சும்மா போட்டுக்கிட்டு திமுக எதிர்ப்புனே இருந்தீங்கன்னா இங்கே யாரும் சும்மா கிழிச்சு போட்டுக்கிட்டு தெரியல. ரசிகர் கூட்டங்கள் இருக்கலாம், ரசிகர்கள் ஓட்டு போடலாம். ஏன்னா சினிமா துறை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அதனால் இந்த கோஷம் போடுறதெல்லாம் அங்கே போய் பெண்மணி சகோதரி வேறு இடத்துல வச்சுக்கோங்க. அரசியலை பேசுங்க, மக்களுக்கான அரசியலை பேசுங்க. புரியுதுங்களா? நான் தெரியல, கிராமப்புறங்களில் இருக்க பெரியவர்கள்லாம் உன் வீடியோலாம் பார்க்கல, இல்லாட்டி உன்னையெல்லாம் காரி துப்பிடுவாங்க. நீ யாருடி, எதுக்குடி எங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க வேணான்னு சொல்கிற? ஃப்ரீயாக போகிற பஸ்ஸு, பெங்களூருக்காக போகிற பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு சொல்கிற அடி மூதேவி அப்படின்னு வஞ்சிருவாங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதுக்கு மூத்தவர்கள், பெண்மணிகள் இந்த வீடியோவெல்லாம் பார்க்கல. அவங்கள்டெல்லாம் பெரிய ஃபோன் கிடையாது. யாராச்சும் சொன்னாத்தான் தெரியும். தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உனக்கு எதிராகவே வீடியோ பதிவு பண்ணுவாங்க. அதனால நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய முடியும்? புரியுதுங்களா? ஒரு நேரம் உணவு கூட கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரோட்டு ஓரத்தில். அதெல்லாம் பார்த்து என்னைக்காச்சும் பரிதாபப்பட்டிருக்கீங்களா? எங்கனால 2 வீலர் வாங்க முடியாது, காரு வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் சொகுசாக போவீங்க, ஏசி காரில் போவீங்க, ஏசி ரூமை போடுவீங்க, கிட்டத்தட்ட தங்க தட்டில் கூட சோறு சாப்பிடுவீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு யார் ஒரு உறுதுணையாக இருப்பது? அவனுடைய நிலைமை என்ன? அதை அவனை பற்றி யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்?
யோசிச்சிருக்கீங்களா? சிந்திச்சிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களில் இந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவன் படுற துன்பம், சாதி ரீதியாக நடக்கக்கூடிய கொடுமைகள், இதெல்லாம் நீங்களாம் ஒரு நாள் இருந்து அந்த சேரி பகுதியில் இருந்து வாழ்ந்தா தான் தெரியும். அன்னை விஜயண்ணனுக்கே நான் சொல்கிறேன், இந்த பின்னாடி இந்த லூசுத்தனமாக அந்த பெண்மணி கற்றுக்கிட்டு இருக்கலாம், அது மாதிரியா இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் சொல்கிறேன். அங்கே இருந்து நீங்களாம் வாழ்ந்து ஒரு நாள் இருக்க முடியுமா அந்த பகுதிகளில்? பெரிய பெரிய அரமனைகளில் இருந்துக்கிட்டீங்க, ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே குடிசை வீடு இருக்கோம், பக்கத்துலேயே சாக்கடை ஓடும், நாரும். அந்த நாத்தத்தில் தான் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுடைய பொழப்பே அந்த நாத்தத்தில் தான் இருக்குது. நீங்களாம் எங்களுடைய பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா இப்படி மூக்கை பிடிப்பீங்க. விஜயண்ணனை இறங்கி பண்ண சொல்லுங்க. யாரை ஏமாத்துறதுங்க? யாரை ஏமாத்துறீங்க? உண்மையான அரசியலை பேசுங்க, உண்மையான மக்களுக்கான அரசியலை பேசுங்க. உங்களால சாதி ஒழிப்பை பற்றி பேச முடியுமா? இல்லை சாதி எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியுமா? இன்னைக்கு நான் சவால் விடுறேன். அன்னை விஜயண்ணை வந்து அவர் வர்றதுனால எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. திமுக மேலேயும் எங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதிமுக மேலும் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. விஜய் புதுசாக வருகிறார், அவருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் ஆரம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஆனால் அவருடைய கோட்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையை தான் உருவாக்குது. எங்கேயாச்சும் தினம் நடக்குதுல, தினம் கௌர கொலைகள் நடந்து கொண்டிருக்குது, சாதி ரீதியாக நடக்கக்கூடிய கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்பு மேலூரில் வந்து சாதி ரீதியாக நடந்த ஒரு பையன், கிட்டத்தட்ட ஒரு 26-28 வயசுக்கு உட்பட்டவனை ஒரு 3-4 பேர் சேர்ந்து செங்கக்கல்லாலே அடித்து அவனை கொலை செய்திருக்கிறார்கள். அவனுக்கு 2 சின்ன பசங்க, 2வது 3வது படிக்கக்கூடிய மனைவிக்கும் சின்ன வயது. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய புது அரசியல், மாற்று அரசியலை கொண்டு வரக்கூடிய அடுத்த முதல்வர் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா உறுப்பினர் தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, 2ஆம் கட்ட ஆதவ் அர்ஜுன் அண்ணன் அவர்களும் சரி, அவரெல்லாம் விடுதலை சிறுத்தையில் இருக்கிறப்ப துணை முதல்வர் வந்து இந்த தலித் மக்களுக்கு தான் இருக்க வேணும், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து தான் ஒரு துணை முதல்வர் வர வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாரு. இப்போ பேசுங்க அண்ணன் ஆதவ் அர்ஜுன் அண்ணன் அவர்களே, இப்போ பேசுங்க. உங்களுக்கான உரிமை இருக்குது, உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது. அன்னை விஜய் அண்ணன் இருக்கிறாரு, அடுத்த ஆட்சி அமைக்க போகிறீங்க. அதற்கு துணை முதல்வராக இந்த தலித் சமூகத்தில் இருந்து இருக்கணும்னு இப்போ ஒரே ஒரு கருத்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே அந்த அதுல இருந்து ஊறி வந்து சாதி வெறியில ஊறி வந்தவங்க தான் எல்லாருமே. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த பழமொழி தான் இங்கே எல்லாமே நடக்குது. யாருங்க மக்களுக்காக இல்லை. நிறைய தம்பிமார்கள்லாம், சில தம்பிமார்கள் தெரிஞ்சவங்க, அண்ணே நானும் உங்களுடைய சமூகம் தானே, இருந்தாலும் வந்து நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், நாம் தமிழரில் இருக்கேன், விஜய் இதில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் நான் பேசினாலும் தம்பி, உனக்கான அரசியல் எது என்பது உனக்கே புரியும், ஒரு காலத்தில் புரியும். உனக்கான பிரச்சனை உன்னுடைய பகுதியில் உன்னுடைய ஊரில் நடக்கும் போதில் தான் தெரியும். விஜயனை வந்து நிற்க மாட்டார், அண்ணன் சீமான் வந்து நிற்க மாட்டார், இல்லை மற்ற கட்சிகளை திமுகவோ அதிமுக வந்து நிற்காது. விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து நிற்கும், சில கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் வந்து நிற்கும். உனக்கான பிரச்சனைகளுக்கு இந்த திருமாவளவன் தான் வரணும், விடுதலை சிறுத்தைகள் தான் வரணும். அதை ஒரு நாள் நீ புரிந்து கொள்வ. அவங்ககிட்ட அந்த தம்பிகள்கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். உன்னுடைய பகுதியில் உனக்கான உரிமைகள், பொதுவான இடத்துல கொடியேற்ற முடியாது, ஒரு பிளக்ஸ் வைக்க முடியாது. பிளக்ஸ் வைக்க முடியாதுன்னா இப்போ நாம் தமிழர் சீமான் அண்ணனுடைய படத்தை போட்டு வைக்கலாம், அன்னை விஜயன் படத்தை போட்டு வைக்கலாம், அதற்கு எதிர்ப்பு வராது. நம்மளையெல்லாம் தலை நிமிர வைத்த மகத்தான தலைவர், சட்டமேதை புரட்சியாளர் ஐயா அம்பேத்கருடைய ஒரு பிளக்ஸ் பேனரை நீ பிறந்த மண்ணில் உன்னுடைய பொதுவாக இருக்கக்கூடிய கடைவிதின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல நீ வச்சிரு. வச்ச பிறகு அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் வருதா, இல்லை தாவேக்கா வருதா,
இல்லை மற்ற கட்சிகள் வந்து அதில் சம்மந்தப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தெரியுமிடா தம்பின்னு அவங்ககிட்ட சவால் விட்டுருக்கேன். இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வாக்குவாதங்கள் பண்ணி சில விஷயங்கள் பேசி கருத்துக்கள் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு சும்மா இந்த சினிமா உலகத்தை வச்சுட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அதை ஓட்டு வங்கியாக மாற்ற முடியும், அதுவும் இந்த தலித் மக்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது அது பகல் கனவு. இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இல்லை. அது ஒருபோதும் எடுபடாது. தனக்கான அரசியல் எது, தனக்கான உரிமைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இளைஞர்கள். அரசியல் ரீதியாக தலைவர் எழுச்சி தமிழருடைய அவருடைய வழியில் ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் அணிதிரண்டு கொண்டு இருக்கிறோம். விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எனக்கான உரிமைகளை நாங்களே பேசி கொண்டு இருக்கிறோம். சட்டத்தவே நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். எங்களுக்கான உரிமைகளை சட்ட ரீதியாக பேசி கொண்டு இருக்கிறோம். ஒன்றாக நாங்கள் வென்றெடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி எங்களுடைய தலைவர் வந்து எங்களை அரசியல்படுத்தி இருக்கிறார். அதற்கான ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அதனால் அந்த தாவேக்காருடைய அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். முதல்ல அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.